அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அக்ஷய இலக்கண பத்தி ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் வாக்கியோகி நவகோல் சித்தர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாதமணிந்த நன்றிகளும் வணக்கங்களும். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய அருள்மிகு சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பரிகாரம். பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு மாற்று பாதை அல்லது ஒரு மாற்று வழி. பரிகாரம் நம்ம ஏன் பண்ணணும், பரிகாரம் வேலை செய்யுமா அப்படின்னா, நடக்காத ஒரு நிகழ்வுக்கு, நடக்க போகிற ஒரு நிகழ்வுக்கு பரிகாரம் பண்ணலாம். ஜாதகத்தில் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னா நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது செய்யக்கூடாது, வேலை செய்யாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம அருகாமையில் இருக்க கோவிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யறது. அடுத்ததா நம்மளுடைய வீட்டிலேயே வழிபாடு செய்யக்கூடிய பூஜை முறைகள் நம்ம செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடிகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும். வெயிலுக்கு எப்படி குடை பிடிக்கிறோமோ, மழைக்கு எப்படி குடை பிடிக்கிறோமோ அது மாதிரி தான் நமக்கு கடன் வரணும் அப்படின்ற ஒரு விதி இருந்துச்சு அப்படின்னா அது பெருங்கடனா வராம ஒரு சிறு கடனா மாறும். உதாரணத்துக்கு உடம்புல ஒரு விபத்து நடந்து அது மூலமா ஒரு பெரிய அடி எதுவும் படணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன காயமாக மாறும். இறை வழிபாடு, நம்பிக்கை இது எல்லாமே பல ஆயிரம் ஆண்டு காலமாக நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ் மக்கள் மூதாதையர்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நமக்கு உதாரணமா நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் அப்படின்ற கிரகம் மிக முக்கியமானது. சூரியன் அப்படின்றது அப்பா ஸ்தானத்தை குறிக்குது, தலைமையை குறிக்குது, ஆளுமையை குறிக்குது, அதிகாரத்தை குறிக்குது. அப்ப நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள் பேர்களை பயன்படுத்துறது, நம்ம பேருக்கு முன்னாடி இன்சியல் போடுறது, அப்பாவோட இன்சியல் போடுறது. இப்ப பெண்களா இருந்தா நெத்தியில குங்குமம் வைக்கிறது. ஒரு அரசியல்வாதியா இருந்தா இல்லை ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பரிவட்டம் கட்டுவாங்க, அது மாதிரி தலப்பாகை வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சூரியன் பலமாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா தலப்பாகை கட்டி ராஜ கம்பீரத்தோட நம்மளுடைய அலங்காரம் செஞ்சு நம்ம ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி வைக்கலாம். அப்போ சூரியன் பலமாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சூரியன் பலமாக இருக்கிறவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நம்ம போகலாம், சிவன் கோயில் வழிபாடு செய்யலாம், விளக்கு போடலாம். பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நம்ம அப்படி இல்லை அப்படின்னா கல்வி நிறுவனங்களுக்கு, நூலகங்களுக்கு, அரசு அலுவலகங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம லைட் வாங்கி கொடுக்கலாம். தீபம், கோவிலுக்கு தீபம் வாங்கி கொடுக்கலாம் விளக்கேற்றுவதற்கு. இப்போ நம்ம இயலாதவர்களுக்கு கோதுமை தானமாக கொடுக்கலாம். கோதுமை தானம் கொடுக்கறது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கா, பலம் இல்லாமல் இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அக்ஷய இலக்கண பദ്ധதியில் ஐயா அவர்கள் இலவச சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு நம்மளுடைய ஃபோனில் நம்மளுடைய பேரு, பிறந்த தேதி, மாதம், வருடம் ஊரை நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுல பிறப்பு கால லக்கணம் என்ன, நட்சத்திரம் என்ன, இன்னைக்கு நம்ம ஏஎல்பி லக்கணம் என்ன போகுது அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்க முடியும். அப்ப ஏஎல்பி லக்கணம் நமக்கு உதாரணத்துக்கு சிம்மமா இருந்ததோ இல்ல ரிஷபமா இருக்கு, உதாரணத்துக்கு கன்னி லக்கணமா போகுது, மகர லக்கணமா போகுது அப்படின்னா சூரியன்
லக்கணத்துல இருந்து ஏஎல்பி லக்கணத்துல இருந்து 6, 8, 10, 12 இருந்து நிக்குது அப்படின்னா நம்ம உதாரணமா கண்டிப்பா அரசு சம்பந்தப்பட்ட அபராதங்கள் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தலப்பாகை பயன்படுத்தினா, அப்பா பேரை வந்து முன்னாடி இன்சிலா பயன்படுத்தினா நமக்கு சாதகமா இருக்காது. அப்ப 6, 8, 10, 12 இருக்கிறது ஒரு ஜாதகருக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை. 6ன்றது தடைகளை குறிக்கும், பிரச்சனையை குறிக்கும். 8ன்றது தீராத கடன் வழக்கு, வம்பு வழக்கு குறிக்கும். அப்ப ஜாதகருக்கு இது எல்லாமே தேடி வரும். இல்ல ஜாதகர் தேடி போவாரு. அப்ப இதுக்கு பரிகாரங்கள் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 10ல இருக்கு அப்படின்னா ஒரு அழுத்தம் இருக்கும், போராட்டம் இருக்கும் தொழில்ல. 12ல இருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு விரயங்கள், தூக்கமின்மை, அலைச்சல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னா இது நடக்கும், நடக்கிறத தடுக்க முடியாது. இது நம்ம வாங்கி வந்திருக்கக்கூடிய வரம் அப்படிம்பாங்க. அப்ப இதுக்கு எல்லாமே பிராப்தமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னா மாற்று பாதையை பயன்படுத்துற மாதிரி பரிகாரம் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும். பெரிய அளவுல செலவு பண்றது, நமக்கு போக முடியாத கோவிலுக்கு கடனை வாங்கிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். நம்ம அருகாமையில் இருக்க கோவிலுக்கு போகலாம், அங்க வந்து விளக்கு போடலாம். சூரியன் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வந்து தினமும் விளக்கு போடணும். தினமும் காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம நல்லெண்ணெயான விளக்கு, நெய் விளக்கு போடலாம். கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி நெய் வாங்கி கொடுக்கலாம். பாத யாத்திரை போகலாம். பக்கத்துல இருக்க கோவிலுக்கு, அருகாமையில் இருக்க கோயிலுக்கு வந்து நம்ம வந்து பாத யாத்திரை போகலாம். 12ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம்ம என்ன மாதிரி நீங்களும் அட்சய லக்கண பத்தி ஜோதிடம் ஆகணும், இல்ல படிக்கணும், உங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஏஎல்பியில வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு மாசம் மாசம். உங்க ஜாதகத்தை நீங்களே ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரிதான் நானும் ஜாதகம் படிக்கிறதுக்காக ஏஎல்பி முறையில படிக்கிறதுக்காக நான் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டேன். கலந்து இன்னைக்கு நான் ஒரு ஜோதிடரா இருக்கேன். எனக்கு தெரிந்த மக்களுக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன், பலன்கள் சொல்றேன். அது மூலியமா அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.